எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog. என்ன vlog அப்படின்னா, நாங்க ஒரு இடத்துக்கு ஹைக்கிங் வந்திருந்தோம். சும்மா அப்படி ஜஸ்ட் சுத்தி பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருந்தோம். ஃபுல்லா வந்து தோப்பு. இந்த செடியெல்லாம் வந்து அந்த பிளாக்பெர்ரி அந்த மரம் போல இதெல்லாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு. தோப்புக்குள்ள ரெஸ்டாரண்ட். அங்கதான் இப்ப சாப்பிட போயிட்டு இருக்கோம். நாங்க எல்லாரும் என்ன சாப்பிட போறோம்னு தெரியல, என்ன ஸ்பெஷல்னு தெரியல. பட் இந்த என்விரான்மெண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, ரெஸ்டாரண்ட் போனா ஆம்பியன்ஸ் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆம்பியன்ஸ் சூப்பரா இருக்கு, என்ன போய் சாப்பிடலாம்னு சொல்லி பார்க்கலாம். பட் இது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். மலைக்கு கீழே இருக்க ஒரு தோப்புல சாப்பிட போறோம். இதான் ரெஸ்டாரண்ட்டோட பேரு. ஓகே, இதான் ரெஸ்டாரண்ட். யாங் மெய் அப்படின்றாங்க. யாங் மெய்னா பேபெரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட். அந்த பெரிஸோட ஃபேமிலியில் அதோட செடி தான் இது ஃபுல்லாகவே, மரம் தான் இது ஃபுல்லாகவே. அந்த மரத்தோட தோப்புக்கு இடையில இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட். சரி போகலாம். அப்படி என்ன தான் இங்கே இருக்குன்னு பார்க்கலாம். நீ ஹாவ்老板，他是老板吗？可以找没得老板。ஓ ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டாங்க போல. ஃபுட்டு ரெடியா இருக்கு, போய் பார்க்கலாம். ஆமா, லேட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி வந்து 12:30க்கு மேல ஆயிடுச்சு. எல்லாரும் கை கழுவிட்டு இருக்காங்க. டேப்ல சண்டை போட்டுட்டு. கிட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டேபிள், பெரியவங்களுக்கு எல்லாம் அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸே சொல்லிக்கிறாங்க. இதான் ஃபுட்டு. இது வந்து லீவ்ஸ். 这个是什么？牛肉 beef 鸡肉应该是牛肉。இது வந்து பொட்டேட்டோன்னு நினைக்கிறேன். பொட்டேட்டோ. இதுல ஃபுல்லா கேரட் இருக்கு. இது சூப்பு. அதுக்கப்புறம் இது எக்கும் டொமேட்டோவும் போட்டது குழந்தைங்களுக்காக. அந்த பக்கமும் இந்த ஸ்பினாச், அந்த கீரை. இது ஏதோ ஒரு மீட் போட்டு செலரி போட்டு மிக்ஸ் பண்ணது. இது வந்து ஒரு பிக் மீட்டோ ஏதோ போட்டு ஒரு ஸ்டிக் கொண்டாந்து இங்கே வச்சாச்சு. யார் யாருக்கு எவ்வளோ ரைஸ் வேணுமோ அதை எடுக்க வேண்டியதான். ரைஸ்குள்ளேயும் வெஜிடபிள் இருக்கு. கேரட் அண்ட் ஐ திங்க் திஸ் அந்த இது சேப்பங்கிழங்கு மாதிரி நினைக்கிறேன். இது என்ன தெரியுமா? தோனியோ அப்படின்னு சொல்றாங்க. தோனியோனா என்ன தெரியுமா? இவர் இப்பதான் பார்த்தோம் ஆஸ்ட்ரிச். இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். ஆஸ்ட்ரிச்சோட கறி, அதோட சூப் வேக வச்சு அப்படியே சூப் போட்டு வச்சிருக்காங்க. ஆஸ்ட்ரிச்சோட முட்டை சாப்பிட்டுருப்பீங்க. முட்டை நிறைய பேர் சாப்பிட்டுருப்பாங்க. ஆனா முதல் முறையா கறி சாப்பிட போறோம். ஆட்டோட போன் மாதிரி தான் இருக்கு, நல்லா பெருசா இருக்கு. ஸ்டாலின் வந்து ஆஸ்ட்ரிச்சோட கறியை வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாப்ல. ஆனா சைனா வந்து என்னென்னமோ சாப்பிட்டோம், கடைசியா வந்து ஆஸ்ட்ரிச்சும் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. பத்தி அன்னைக்கு என்ன தத்துவம் மட்டன் மாதிரி இருக்கு. நம்புற மாதிரியாங்க இருக்குது. சீரியஸாவா? சரி, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். குழம்பு வச்சுட்டு கறி சாப்பிட்டா அப்படி இருக்கா? போடுவாங்க நம்ம ஊர்ல. நல்லா இருக்கு. எலும்பு நல்லா செம்ம ஹார்டா இருக்கு. எலும்பு நல்லா வேக வச்சிருக்காங்க. இன்று முதல் ஆஸ்ட்ரிச் சாப்பிட்ட செல்வின் என்று அழைக்கப்படுவாய். ஸ்டாலின் பாக்குறதுக்கு மட்டன் வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, ஏதோ ஒரு மீட் மாதிரி தான் இருக்கு. ஆனா சால்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கா தெரியுது. பட் மட்டன் டேஸ்ட்ல தான் இருக்கு. ஓகே ஓகே அதான். ஹலோ. இவங்க எல்லாரோட தான் வந்தோம். பிங்க் கலர் ஹேட் போட்டிருக்கவங்க என் பையனோட கிளாஸ்மேட், பொண்ணோட அம்மா. ஒயிட் கலர்ல முகமுடி போட்டிருக்கவங்க வந்து என் பையனோட கிளாஸ்மேட்டோட அம்மா, பையனோட அம்மா. இவங்க வந்து அவங்களோட நெய்பர். இவங்க இந்த பிங்க் கலரோட நெய்பர். இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம். இப்ப பாஸ்கெட் வச்சிருக்காங்களா, நாட்டுக்கோழி முட்டை வந்து இப்ப எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அங்கே வந்து ஃபார்ம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எக் எல்லாம் போய் எடுக்கலாம் போல. சோ அதனால எங்க கூட வந்து என்னோட பையனோட கிளாஸ்மேட்டோட
அம்மா வந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நாங்க வந்து எக் வந்து இப்ப எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். ஃபார்ம்ல போய் எப்படி எடுக்கிறோம், என்ன மாதிரி சைனாலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலாம். நிக்கிறாருல அவர் தான் வந்து அந்த ஃபார்முக்கு வந்து ஓனர். இந்த பக்கம் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்கதான் வந்து நாங்க சாப்பிட்டோம். ஸோ இவர் தான் வந்து ஓனர். ஸோ ஒரு கிட்ஸுக்கும் ஒரு பேஸ்கெட் கொடுத்துட்டு அவங்க எல்லாரையும் லைன்ல நிக்க வச்சுட்டு அவர் வந்து என்ன பண்ணணும் ஏது செய்யணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. சோ கிட்ஸ் எல்லாம் லிசன் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்கலாம் என்ன மாதிரி பண்ணி எப்படி போய் இந்த எக் எல்லாம் எடுக்க போறாங்கன்னு பாக்கலாம். கிளம்பியாச்சு. எல்லாம் ஓடுறானுங்க, தலை தெறிக்க ஓடுறானுங்க. பாக்கலாம் எப்படி போய் இவனுங்க எக் என்ன மாதிரி எடுக்கிறானுங்க, என்ன செய்யறானுங்கன்னு பாக்கலாம். ஓய்யோ இங்க நிக்குது பாத்தீங்கன்னா தெரியும் சேவல். அந்த இது வந்து யான்மே அப்படின்றாங்க, பேபெரி அப்படின்னு வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா அந்த மரம் தான் இருக்கிற ஃபார்ம் இது எல்லாமே. சோ அதுக்குள்ளதான் இவ்வளவு கோழி அடைஞ்சு கிடக்கு உள்ள. இதான் அந்த ஃபார்ம், இதுக்குள்ளதான் இப்ப போறோம் நாங்க. உள்ள தெரியுதா உங்களுக்கு? சோ உள்ள போறோம். உள்ள போயிட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க ஊர்ல எங்க வீட்டுல வந்து கோழி எல்லாம் வளர்த்துருக்கோம். சோ அது முட்டையிட்டு அதை நம்ம கோழி கூட்டுல இருந்து அம்மா எல்லாம் எடுப்பாங்க. நல்லா நமக்கு சாப்பிட மட்டும் தான் தெரியும். சோ இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன். உள்ள கோழி முட்டையெல்லாம் வந்து கலெக்ட் பண்றது ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க கூட சேர்ந்து நீங்களும் வாங்க. ஐயோ எவ்வளவு கோழி, நல்லா குண்டு குண்டா இருக்குல்ல. இது கோழியா அது சேவலா? சேவல் கோழி ரெண்டுமே இருக்கு. அங்க இருக்கு கோழி. இங்க பாருங்க லைன் கட்டி இருக்கு. வா சூப்பர்ல. கீழே ஃபுல்லா ஆயா இருக்கு, கீழே பள்ளம் மேடுமாவும் இருக்கு. ஆஹா இப்ப சொல்லலாமா? இப்ப சேவல் கத்துதுன்னு சொல்லணுமா, கோழி கூவுதுன்னு சொல்லணுமா? சேவல் தான் கூவுதா? ஓகே. லாஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டிருந்த போது, நீங்க அந்த கல்யாண வீடியோ போட்டிருந்த போது எல்லாரும் அக்கா சேவல் கோழி கூவாது சேவல் தான் கூவும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு, அதனால இப்ப கரெக்டா சொல்றேன். சேவல் கூவிட்டு இருக்கு. கோழி கூவுதுன்னு, அதனாலதான் கோழி கூவுதுன்னு காமெடிக்காக பாக்கி வச்சு போராடுறாரு. அப்படியா? இது ஜோக்கு, பண்ணக்கூடாது, சிரிக்கணும். சரி சரி ஃபன்னு, அப்புறமா சிரிச்சுக்கிறேன். போலாமா? ஆனா என்ன ஒண்ணு, நல்ல மொட்டை வெயில். 1:30 மணி இப்ப ஆகுது மத்தியானம். இப்ப அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு எங்களுக்கு, அப்படியே வின்டர் எல்லாம் முடிஞ்சு. சோ வந்து இன்னைக்கு நல்ல நாள் அப்படின்றனாலதான் வந்து வந்தோம் எல்லாரும். நான் கூட சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம்னு நினைச்சோம். இந்த பொறக்கிட்டானுங்களே, எங்க எடுத்துட்டானுங்களே. அங்க சும்மா கலந்துருக்கும் போல முட்டை போய் இடுதுல, அத போய் அவங்க அத போய் இவனுங்க போய் எடுக்கிறானுங்க. இது எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பத்தியா ஸ்டாலின்? இவங்க போய் அதை வந்து கலெக்ட் பண்ணணும், கலெக்ட் பண்ணா அதுக்கு ஒரு வேலையாள் போடணும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, வர்றவங்க அந்த எக்கு பிறக்கவும் செஞ்சிருவாங்க, அவங்களுக்கு பண்ணாவும் இருக்கும், இவங்களுக்கு வேலை குறைவா இருக்கும், காசு வந்த மாதிரி இருக்கும். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்துலயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா. செம்ம ஐடியால கிட்ஸ் எல்லாம் போய் வேகமா போய் எடுக்கிறானுங்க. எல்லாம் ஓடுறானுங்க வேற. என் பையன் இந்த மாதிரி ஒண்ணு கூட எடுத்துக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அவன் பின்னாடியே போறான், ஒருத்தவங்க பின்னாடியும். 慢点啊，慢点。老板你好。你好，欢迎你们来到清涧杨梅基地啊！啊，现在来那个我们捡鸡蛋啊！啊，活动开始了，谢谢。不用不用。இருக்கு பாரு ஸ்டாலின், கோழி கூட்டு கீழே இருக்கு பாரு ஸ்டாலின். அடே அதெல்லாம் எடுக்க கூடாதுடா. டேய் அது அது எதுக்காக வச்சிருக்க போறாங்க? சரி செல்வின், எத்தனை கலெக்ட் பண்ணிருக்க எக்? only 4 அப்ப அது வேணாம்ப்பா, அது எதுக்காக வச்சிருக்க போறானுங்கப்பா அங்க வச்சு. வா நம்ம போய் சும்மா கலெக்ட் பண்ணுவோம், உள்ள இருக்க கொஞ்ச நாப்புல எடுக்கிறதுக்கா. செல்லக்குட்டி பாடி, வா 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 காட்டுறேன் வா. only got 4. அதுக்கு நீ வேகமா சேல் பண்ணணும். அங்க பாரு 2 இருக்கு பாரு, அங்க போய் பாரு, அங்க 2 இருக்கு பாரு. கீழே பாருடா, இங்க பாருடா, இங்க பாருடா, இருக்கு பாருடா, 3 இருக்குடா. மண்டை இடிச்சுக்காம இருடா, உடைச்சிடாதடா. எங்க ஒன்னொன்னா எடுத்தாங்க, ஒன்னொன்னா எடு. கோழி ஒண்ணும் செய்யாதுடா. எடுடா, கோழிக்கு பயப்படுறான், கோழி ஒண்ணும் செய்யாது. உங்க அப்பா ஹெல்ப் பண்றாங்க. பத்திரமா கொண்டு போ, அவசரத்துல போறேன்னு சொல்லி மொத்தமா தூக்கி கொட்டி விட்டுறாத. இங்க வா, இங்க பாருங்க எக் இருக்கு பாருங்க, இங்க எக் இருக்கு. அதாவது கூடு கூடா வச்சிருக்காங்க, அந்த கூடுகளுக்கு நடுவுலயே போய் வந்து இது பண்ணி கூட்டுக்குள்ள போய் எல்லாம் எடுக்கிறானுங்கப்பா. இதெல்லாம் நியாயமே இல்லப்பா. அங்க எங்க ஃப்ரெண்டு ஃபேமிலி கூட்டுக்குள்ளே அந்த பக்கம் நுழைஞ்சிட்டாங்க உள்ள போய். ஒரு டென்ட் மாதிரி இருக்கு, டென்ட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. இந்த குட்டி பையன் எடுத்துட்டு இருக்கான்.
அந்த பத்திரம் பத்திரம் பத்திரம். சரி எடுங்க. எங்க போய் இருக்கு பாரு. பத்திரமா புடிச்சிட்டு வா தங்கம். வா. கோழி ஃபுல்லா அங்கங்க போய் பதுங்குது. அங்கங்க கோழி கூடு இருக்கு. இங்க இருக்கு பாரு ஒண்ணு. வா. கோழி கூடுக்கு பக்கத்துலயே போய் போய் 2 இருக்கு பதுங்கிது. அம்மு நீ மெதுவே போடணும். நீ போடுறத பார்த்தா எக் எல்லாம் இங்கேயே உடஞ்சு ஆம்லெட் ஆயிரும் நினைக்கிறேன். ஆமா கோழி என்ன உங்களுக்கு என்ன ஸ்பெஷலான இடத்துல போய் முட்டையிடும். அதுக்கு எங்க இடம் கிடைக்குதோ அங்கதான் போய் இடும். எதுக்குள்ளதான் போய் போட்டு வச்சிருக்கு பாருங்களேன். ஒரு ஸ்டாக் மாதிரி இருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லா அந்த வேஸ்டான அப்ப அவன் எக் போடுறதே பிரேவமா போடுறான். இது வந்து கட்டை கட்டையா வேஸ்ட் வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு குட்டி இது ஒண்ணு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்களே செட்டப் பண்ண மாதிரி இருக்குடா இந்த இடம். கோழி ஒண்ணு போறதுக்காக ஒரு ஸ்பேஸ் விட்ட மாதிரியே இருக்குடா. அடியா வா இங்க பாருங்க போட்டி போட்டு எடுக்கிறானுங்க. வா இங்க பாருங்க என் பையனோட கிளாஸ்மேட். ஏ அப்பா பாருங்க கோழி எல்லாம் பயமா வருது. இது கூட பண்ணாதாப்பா இருக்கு. நம்ம ஊர்ல கோழி பண்ணை இது மாதிரி இருக்கான்னு தெரியல எனக்கு. நான் கேள்விப்பட்டது இல்ல. இன்கேஸ் யாராவது கோழி பண்ணை வச்சிருக்கீங்கன்னா இத ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி செய்யுங்கப்பா. சூப்பரா இருக்கு. உங்களுக்கு கோழி முட்டை வித்த மாதிரியும் இருக்கும். பசங்க வந்து எடுத்த மாதிரியும் இருக்கும். சூப்பரா இருக்கு. சரி ரொம்ப நேரமா ஃபார்மே பாத்துட்டு இருக்கீங்க. என் மூஞ்சியும் கொஞ்ச நேரம் பாருங்க. ஐயோ மீண்டும் மீண்டுமா? இப்ப கடைசியா வந்து என் பையன் போய் எக்கு காம்படிஷனுக்கு வந்த மாதிரி தெரியல. என் ஹஸ்பண்ட் தான் அந்த மாதிரி தெரியுது. சுத்தி சுத்தி அவர் சிங்கம் களத்துல இறங்கிருச்சு அப்படின்ற மாதிரி யாருக்கிட்ட காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்க ஆரம்பிச்சாரு. ஏங்க உங்க பையனுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இது. நீங்க என்னமோ சின்ன பிள்ளை மாதிரி ஓடி ஓடி எக்க பறக்கிட்டு இருக்கீங்களே, என்ன கதை? சரி வாங்க. அந்த பக்கமா முட்டையை பொறுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சரி நம்மளும் பொறுக்குவோம். இப்ப பிரச்சனை என்னன்னா அவர் சொன்னதுல இன்னொரு விஷயம் என்னன்னா யாரு ஜாஸ்தி முட்டை எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒண்ணு தருவேன்னு சொல்றாரு. ஆனா என்னன்னா அந்த ஜாஸ்தி முட்டை யார் எடுக்கிறாங்களோ அந்த இடம் வயசுதான் இங்க முட்டை. ஒரு முட்டைக்கெல்லாம் காசு கிடையாது சைனா பொறுத்தவரையும். எல்லா இடங்கள்லயுமே வந்து 1/2 கிலோ 1 கிலோ அது எவ்வளவோ அதை பொறுத்துதான். சோ இப்ப யாரு ஜாஸ்தியா எடுத்துட்டாங்களோ அவங்களுக்கு எடை கூட வரும். அவங்க வாங்கிதான் ஆகணும். அப்படிங்கும் போது யாரு கூட இருக்கோ அதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லி குழந்தைங்களை கொஞ்சம் இது பண்ணி விட்டு நிறைய முட்டையை வந்து சேகரிக்க வைக்கிறதுக்கான பிளான் இது. பிளான் அவருக்கு, காசு போறது நமக்கு, ஃபன்னு நம்ம கிட்ஸுக்கு. ஓகே குழந்தைங்களுக்கு அதானே. எம்மா நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள எங்கேயா குப்புற எடுத்து கவுந்து விழுந்துருவேன்னு நினைக்கிறேன். கோழி போட்ட முட்டையை பொறுக்குனா கோழி பின்னாடி சேவல் தெரியுற மாதிரி அவங்க பின்னாடியே ஓடிட்டு இருக்கு. முட்டை பொறுக்குறாங்க அங்க பாருங்க. அவங்க பின்னாடியே போனா ஐ குட் டேக். அவங்க கூட இல்லைன்னு நீங்க எடுக்கலாம். எங்க அவ்வளவுதான் எடுத்துட்டு முடிச்சுட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அடே அப்பா இங்க பாருங்க போட்டுட்டு இருக்கு முட்டை ஒண்ணு. முட்டை போட்டுக்கிட்டு இருக்கா? சரி போட்ட உடனே சூடா போய் எடுத்துருவோமா? குச்சமே இல்ல. போட்டுட்டு இருக்கு முட்டைய. முட்டை போட்டுட்டு இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணாதடா டேய். ஏய் விட்டா அவன் பம்முக்குள்ள கை விட்டா எடுத்துருவான் போலயேடா முட்டைய. எவன் இருக்க ஆர்வத்தை பார்த்தா. என்னடா போச்சு போச்சு நோக்க போறாங்க. ஐயோ எல்லாரும் பூந்துட்டாங்க. இனிதே வந்து முட்டை பொறுக்கும் படலம் வந்து முடிவடைந்து விட்டது. அதுக்கப்புறம் யார் யார் எவ்வளவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லி போய் பார்க்கலாம் வாங்க. முட்டை பொறுக்கி யாருன்னு இப்ப வந்து சிறந்த முட்டை பொறுக்கி யாருன்ற அவார்டு வந்து யாருக்கு போக போகுது அப்படின்றதுதான். எக்கோட ரேட்லாம் இங்க வச்சிருக்காரு. எவ்வளவு காசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து இப்ப எக் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு எவ்வளவு வெயிட் இருக்குன்னு சொல்லி வெயிட் பாக்குறதுக்கு உள்ள போயிட்டாங்க. ஸ்டாலினும் என் பையன் என்னடா இன்னும் வரக்கானா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நம்ம அவங்க போய் என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம் வாங்க. எல்லாரோட எக்கையும் கொண்டாந்து இங்க வச்சாச்சு. அதுக்கு வந்து இந்த பாக்ஸ் எக்கோட பாக்ஸ் வைப்போம்ல நம்ம அதை எடுத்துட்டு வந்துட்டாங்க. எல்லாரோட எக்ஸையும் எடுத்து அடுக்கி வைக்க சொல்றாங்க. வாங்கடான்னு சொன்னதுக்கு இந்த வாரம்னு சொல்லி எக் எடுத்துட்டு வழி தெரியாம அந்த ஃபேமிலியை சுத்திட்டு நம்ம ஆளுங்க 2 பேர் இப்பதான் வர்றாங்க. பரவாயில்ல. நான் கூட நினைச்சேன் வச்சிருக்க பிறகு எல்லா எக்கையுமே நம்ம வாங்கிடணும் போல அப்படின்னு நினைச்சேன். அப்படிலாம் இல்ல. நமக்கு எவ்வளவு எக் வேணுமோ அவளை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வந்து அவங்ககிட்ட கொடுத்துடலாமா. ஏதோ குடுக்குறாங்க, ஃப்ரூட் குடுக்குறாங்க.
这个是什么？杨梅。啊，谢谢谢谢。இது வந்து ஒரு பெரி ஒண்ணு. இது ஒரு வெரைட்டி ஆஃப் பெரி இங்க சைனால வந்து கிடைக்கும். அது இந்த டைமிங்ல தான் கிடைக்கும். அதை வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்து கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முல்ல செம்ம கிலோன்னு இருக்கு. சிங்கம் களை இறங்கிருச்சு. எடுத்து வைக்க ஆரம்பிச்சாச்சு. 30 எக்கு வாங்கிக்கிறோம் போதும் அப்படின்னு சொல்லிட்டோம். 30 முட்டை எடுத்தாச்சு வெற்றிகரமா. நம்ம ஊர்ல நாட்டுக்கோழி முட்டை ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்ல இருக்கும்ல ஸ்டாலின். ஒரு மாதிரி கிரீனும் இல்லாம ப்ளூவும் இல்லாம ஒயிட்டும் இல்லாம கிரேயும் இல்லாம ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்பயே எங்கேயோ போறோம், லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் வந்து சொல்லி எல்லாரையும் வந்து கூட்டிட்டு போறாரு. கேட்டா வந்து வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நீங்களும் எவ்வளோ நேரம் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. இதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் ஃபன்னான விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சோம். அதெல்லாம் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து பார்ட் 2ல சந்திக்கலாம். பாய்.